டாக்ஸிக் 5 மினிட்ஸ் ஃபுல் ஸ்டோரி. டாக்ஸிக் கதைவில் நடக்கிறது. இங்கே போதைப்பொருள், கேசினோ மற்றும் அண்டர்வேர்ல்ட் ஐ சுற்றி மிகப்பெரிய மாஃபியா உலகம் இயங்குகிறது. கதையின் மைய கதாபாத்திரம் ராயா. யஷ் நடிக்கும் பவர்ஃபுல் கேங்ஸ்டர். சிறு வயதிலிருந்தே வன்முறையான சூழலில் வளர்ந்த ராயா நாளடைவில் கோவா இல் மிகப்பெரிய பெயராக மாறுகிறான். அவனுடைய வாழ்க்கையில் அவருடைய சகோதரி கங்கா முக்கியமான நபராக இருக்கிறாள். ராயா ஆரம்பத்தில் பெரிய கேங்ஸ்டருக்கு வேலை செய்கிறான். ஆனால் ராயா சாதாரண அடியாள் கிடையாது. அவனுக்கு தனியாக எம்பையர் உருவாக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அதனால் அவன் ஓப்பியம் பிசினஸ், கேசினோ மற்றும் கிரிமினல் இல் தனது மெதுவாக அதிகரிக்கிறான். அவனுடைய பவர் வளர வளர எதிரிகளும் அதிகமாகிறார்கள். அதே நேரத்தில் ரெபெக்கா மற்றும் நாதியா ஆகிய பெண்கள் வின் வாழ்க்கையில் முக்கியமான இடத்தை பிடிக்கிறார்கள். குறிப்பாக நாதிய வருகைக்குப் பிறகு வின் வாழ்க்கையில் காதல், ஆசை, பிட்ரேல் எல்லாமே கலக்கிறது. ராயா பணத்தையும் தேடி தாண்டி தனது கிரிமினல் விரிவுபடுத்துகிறான். ஆனால் அவன் கடந்த காலத்தை மட்டும் அவனால் தப்பிக்க முடியவில்லை. மிகப்பெரிய ட்விஸ்ட். கதையின் பிற்பகுதியில் வின் மகன் டிக்கெட் பற்றிய உண்மை வெளிவருகிறது. டிக்கெட் பல வருடங்களுக்குப் பிறகு வின் வாழ்க்கைக்குள் திரும்பி வருகிறான். ஆனால் தந்தையை சந்திக்க வந்தவன் அன்புக்காக மட்டும் வரவில்லை. வின் கடந்த கால செயல்களால் டிக்கெட் மனதில் மிகப்பெரிய கோபமும் பழிவாங்கும் எண்ணமும் உருவாகியிருக்கிறது. இதனால் கதை ஒரு பெரிய ஃபாதர் வர்சஸ் சன் ஆக மாறுகிறது. ஒரு பக்கம் தனது காப்பாற்ற நினைக்கும் ராயா, மறுபக்கம் தன்னுடைய தந்தையிடம் ஏற்பட்ட காயங்களுக்காக பதில் கேட்கும் டிக்கெட். ராயா உருவாக்கிய பெரிய அண்டர்வேர்ல்ட் குள்ளேயே பிட்ரேல் ஆரம்பமாகிறது. அவனை நம்பியவர்களே அவனுக்கு எதிராக மாறுகிறார்கள். இறுதியில் ராயா மற்றும் டிக்கெட் நேருக்கு நேர் மோதும் நிலை வருகிறது. ராயா தனது வாழ்க்கை முழுவதும் பவர், மணி, ரெஸ்பெக்ட் ஆகியவற்றுக்காக ஓடியவன். ஆனால் அந்த அடையும் போது தன்னுடைய குடும்பத்தையும் உறவுகளையும் மனிதத்தன்மையையும் இழந்துவிட்டதை அவன் உணர ஆரம்பிக்கிறான். ஃபாதர் மற்றும் இடையிலான கான்ஃபரன்டேஷன் தான் முக்கியமான பகுதி. ராயா தனது கடந்த காலத்திலிருந்து தப்ப முடியாது என்பதை உணர்கிறான். அவன் செய்த முடிவுகளின் விளைவுகள் அவனையே திரும்பி தாக்குகின்றன. கடைசியில் படம் சொல்லும் மெசேஜ்: உலகத்தையே வென்றாலும் உன் குடும்பத்தையும் மனிதத்தன்மையையும் இழந்தால் அந்த வெற்றிக்கு எந்த அர்த்தமும் இல்லை. டாக்ஸிக் இன் மாஸ் கேங்ஸ்டர் கேரக்டர், ஃபேமிலி டிராமா, பிட்ரேல், ஃபாதர்சன் கான்ஃப்ளிக்ட், டார்க் அண்டர்வேர்ல்ட் ஆகியவற்றை சேர்த்து ஒரு பெரிய ஆக்ஷன் ஸ்டோரி.